தாண்டீஸ்வரம் உருவான வரலாறு. குடுமியான் மலைக்கு வடக்கே 7 கிலோமீட்டர் தூரத்தில் வீரப்பட்டி என்ற ஊர் உள்ளது. அவ்வூரில் மிகப்பெரிய கொடிய மிருகங்களுடன் கூடிய அடர்த்தியான காடு ஒன்று உள்ளது. சுவாமிகள் குடுமியான் மலையில் தவம் செய்தபோது வீரப்பட்டி காட்டில் பழமையான மரம் ஒன்று பட்டுப்போயிருப்பதை ஞான திருஷ்டியில் கண்டார். உடனே முக்கியமான சில அன்பர்களுடன் காட்டில் வழியமைத்து பட்டுப்போன அந்த மரத்தினை அடைந்தார் சுவாமியவர்கள். அந்த மரத்தில் அமர்ந்து தவம் செய்யவே சுவாமி செய்த தவத்தின் பலனாக பட்டமரமும் துளித்தது. இந்த அதிசயத்தை கண்ட பலரும் சுவாமிகளை போற்றினார்கள். அம்மரம் இன்றும் உள்ளது. அங்கு சுவாமிகளுக்கு ஒரு கோவிலும் தாண்டி மரத்தின் பொந்தில் அமைந்துள்ளது. இம்மரத்தை போன்று அதிசய மரம் வேறு எங்கும் காணப்படவில்லை என வன இலாகா அதிகாரிகள் கூறுகின்றார்கள். காரணமே இல்லாமல் குருநாதர் ஏன் பட்ட மரத்தை துளிர்க்க வைக்க வேண்டும்? காரணமும் உள்ளது. இந்த அதிசய மரம் நல மகாராஜனின் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட தெய்வீக மரமாகும். சனி பகவான் பிடித்ததன் காரணமாக நல மகாராஜா நாட்டை இழந்து, மனைவி மக்களை இழந்து, தன் உருவை இழந்து உத்திர மகாராஜனுக்கு சமையல்காரனாகவும் தேரோட்டியாகவும் இருந்து வந்தார். அந்த சமயத்தில்தான் உத்திர மகாராஜனை அழைத்து கொண்டு வான்வழி பயணமாக தேரை ஓட்டிக்கொண்டு சென்றார் நலன். அந்த சமயத்தில் மகாராஜாவின் மேலாடையான அங்கவஸ்திரம் கீழே விழுந்து விட்டது. அதற்குள் ரதமும் ஒரு காத தூரம் சென்று விட்டது. நலன் ரதத்தை நிறுத்திவிட்டு மகாராஜாவின் மேலாடையை தேடி வந்தார். ராஜாவின் அங்கவஸ்திரம் 4 கிளைகளுடன் கூடிய ஒரு அதிசய மரத்தின் மேலே கிடந்தது. அம்மரத்தை கண்ட நல மகாராஜன் அதிசயமடைந்தான். அம்மரம் தேவலோக மரமாகவே காட்சி தந்தது. அம்மரத்தில் 4 விதமான கனிகள் காணப்பட்டன. நல மகாராஜா 4 கனிகளையும் பறித்து உண்டார். முதல் கனி கசப்பாகவும், 2வதாக உள்ள கனி துவர்ப்பாகவும், 3வதாக உள்ள கனி காரமாகவும் இருந்தது. 4வதாக உள்ள கனியை நல மகாராஜா உண்டபோது அக்கனி தேனை போல இனித்தது. மிகவும் அதிசயத்தில் ஆழ்ந்தார் நல மகாராஜா. அப்போது சனி பகவான் அவர் முன் தோன்றி, நல மகாராஜா, இன்றோடு நான் உன்னை விட்டு விலகுகிறேன். இனி உனக்கு நல்ல காலமும் ராஜ யோகமும் கிடைக்கும். நீ என்னை திருநள்ளாற்றில் குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்வாயாக என்று கூறி சனி பகவான் மறைந்தார். நலன் மகாராஜனுக்கு காட்சி தர வேண்டி சனி பகவானால் தோன்றிய மரமே இந்த தான் தோன்றிய மரமாகும். இம்மரத்தை வலம் வந்து குருநாதரை வணங்கினால் வாழ்வில் இன்னலெல்லாம் கண்டிப்பாக தீரும் என்பது சத்தியமான உண்மை. நன்றி.